அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறை வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு விஷயம். இறைவன்கிட்ட எது சொன்னாலும் அது நமக்கு மன நிம்மதியை கொடுக்கும். அப்படிங்கிறதால தான் நாம் எல்லோருமே கோவிலுக்கு போய் இறைவனுடைய வழிபாடை மேற்கொள்கிறோம். இறைவனுடைய வழிபாடு கோவிலுக்கு சென்றாலும் சரி, நம்ம வீடுகளில் இருந்து வழிபட்டாலும் சரி, நமக்கு ஒரு விதமான உணர்வு வரும். அதாவது சாமி கும்பிடுற நேரத்தில் நம்ம கண்களில் கண்ணீர் வரக்கூடிய அனுபவம் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அனுபவம் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சில பேருக்கு சுவாமி கும்பிடும்போது கொட்டாவி வருவதையும் நம்மளால் பார்க்க முடியும். அப்படி கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தியை நாம் வழிபடும்போது நம்மை அறியாமல் நம்ம கண்களில் ஏன் கண்ணீர் வருது, இதனால் என்னெல்லாம் சொல்லப்படுது, இது போன்ற பயனுள்ள தகவலை தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்களுக்கு புலப்படாத கடவுளாக இருந்தாலும் சரி, கண் கண்ட தெய்வமாக மக்கள் வணங்குவதற்கான காரணம் அப்படின்னா கடவுள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை தான். கடவுளை மனதார நினைத்து உணர்ந்து வழிபடுறவங்களுக்கு கண்களுக்கு புலப்படாத கடவுள் இந்த பூமியில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிச்சயமாக அவர்கள் உணர்ந்த ஒன்று. சிலருடைய வீட்டு பூஜை அறையில் அந்த இறைவனை வழிபடும் போதோ அல்லது ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று இறைவனை மனதார நினைத்து வழிபடும் போதோ சில சமயங்களில் அவர்களையே அறியாமல் அவர்களுக்கு கண்களில் கண்ணீர் வரக்கூடிய அனுபவத்தை பார்த்துருப்பாங்க. இந்த அனுபவம் நிச்சயமாக 100% பேருக்கு தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒன்றா இருக்கும். நாம் இறைவன்கிட்ட வேண்டிக் கொள்ளும் சமயத்தில் நம்மளுடைய கண்களில் கண்ணீர் வருதா, அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இறைவனை மனதார நினைத்து வேண்டும் சமயத்தில் அழ வேண்டும் அப்படின்னு நினைத்து யாரும் அழுகையை வர வைக்க மாட்டாங்க. எப்போதும் போலவே சாதாரணமாகவே கோவிலுக்கு போக வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் எல்லோருமே கோவிலுக்கு போவோம். அந்த சமயத்தில் நாம் எதிர்பாராத விசேஷ பூஜைகளும் மேளதாளத்தோட இறைவனுடைய தரிசனம் செய்யக்கூடிய சூழ்நிலையும் நமக்கு அமையும். இதில் நம்மளுடைய இஷ்ட தெய்வ கோவிலுக்கு நாம் சென்றிருந்தோம் அப்படின்னா இன்னும் அந்த அனுபவத்தை சொல்லவே முடியாது. அதாவது வெகு நாளாக நாம் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கோயிலுக்கு நிறைய தடைகள் வந்திருக்கலாம். ஆனால் அன்றைக்கு தான் நமக்கு அந்த தடைகள் நீங்கி கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் பாக்கியமும் கிடைச்சிருக்கும். அந்த நேரத்தில் இது போன்ற எதிர்பாராத விதமாக மேளதாளத்தோடு பூஜைகளும் புனஸ்காரங்களும் நடக்கும்போது அது நமக்கு ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு இன்றைக்கி நாம் போகிறதே அரிதான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. பல பேரும் குலதெய்வம் கோயிலுக்கு ஏதாவது ஒரு சமயத்தில் தான் போகிறோம். அப்படி நாம் போகும்போது இது நம்மளுடைய குலதெய்வம், இது நம்மளுடைய சொந்த மண், இது நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு மிகவும் மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தும் வகையில் அந்த ஒரு விஷயம் இருக்கும். அதிலும் நான் எதிர்பாராத விதமாக நம்ம பார்த்தது போல மேளதாளத்தோட அந்த தரிசனம் பார்க்கும்போது அந்த இறைவனுக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேகங்களும் அலங்காரங்களும் தீபாராதனையும் பார்த்து கொண்டே இருப்போம். இது நம்ம மனதுக்குள்ள ஏதோ ஒரு சாதித்த உணர்வை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கஷ்டத்துக்கள் எல்லாம் விடிவு காலம் கிடைத்தது போல அன்றைய நாள் அந்த பூஜையில் அந்த நிமிஷம் நாம் உணர்வோம். அந்த இறைவன் நேரடியாக வந்து நம்மை ஆசீர்வதித்தது போல, இந்த ஜென்மமே பூர்த்தி அடைந்தது போல, சொர்க்கத்திற்கே சென்றது போல நம்மளுடைய உடல் சிலிர்த்து நம்ம கண்களில் இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கும். இதற்கு பின் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களாகவும் இருக்கலாம், அல்லது நாம் அன்றைக்கு உணர்ந்த அந்த மகிழ்ச்சியின் காரணமாகவும் உணர்ச்சி பூர்வமான இந்த விஷயங்கள் நடக்கும். கோவிலில் நம்ம சுற்றி அத்தனை பேர் இருப்பாங்க. நாம் அதையெல்லாம் மறந்து ஒரு சக்தியை உணர்ந்தவங்களாக நாம் அங்கே நிற்போம். நாம் நிச்சயமாக அதிர்ஷ்டசாலியாக அந்த நேரத்தில் உணர்வோம். அப்படிப்பட்ட உணர்வினை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல நாம் வேண்டிக் கொள்ளும் வேண்டுதல் அப்படிங்கிறது நிச்சயமாக பழிக்கும் என்பது தான் உண்மை. இதில் எந்த ஒரு விதமான மாய மந்திர சக்தியும் எந்த ஒரு விதமான ஒரு விஷயமும் பொய்யானது கிடையாது.
ஆனால் அந்த கோவிலில் அந்த இடத்துல நாம் இருக்கும்போது நம்மை அறியாமலேயே நம்ம தாய்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி நம்ம அதை கேட்கும் அவர்கள் ஆறுதல் சொல்லும் போதோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் போது தானாக நமக்கு ஒரு அழுகை வரும். அது போன்ற அழுகை தான் அந்த நேரத்தில் நம்ம கண்களில் இருந்து வரக்கூடிய கண்ணீர். அந்த இடத்துல நாம் தெய்வீக ஆற்றலை முழுமையாக உணர்ந்தோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த இறைவனோ நம்மளோட அந்த இடத்துல இருந்து நம்மக்கிட்ட இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதை பல பேர் அனுபவ ரீதியாக உணர்ந்திருப்பாங்க. நீங்கள் இது போன்ற அனுபவத்தை உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த நிமிடம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆனால் மற்றவர்களிடம் எப்படி நாம் இதை சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் தவிப்போம். அந்த நேரத்தில் நமக்கு அழுகை வருது அப்படின்னு நிறைய பேர் அந்த அழுகையை அடக்குவதற்காக முயற்சி செய்வாங்க. ஆனால் அந்த கண்ணீர் மிகவும் உன்னதமானது அப்படிங்கிறது தான் நாம் புரிஞ்சுக்கணும். ஒரு முறை நமக்கு ஏற்பட்ட இந்த அனுபவமானது திரும்ப திரும்ப நாம் அந்த கோவிலுக்கு போகும்போதெல்லாம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகம்தான். ஏன்னா அந்த மெய் சிலிர்ப்பும் அந்த ஒரு உணர்வும் நமக்கு எல்லா சமயமும் ஏற்படுறது கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த நல்ல நேரம் அந்த காலம் சமயம் அப்படிங்கிறது எல்லா நேரத்திலும் ஏற்படும் அப்படிங்கிறது நாம் எதிர்பார்க்க கூடாத ஒன்று. இப்படி ஒரு அனுபவம் ஒரு முறையாவது ஏற்பட்டதை நினைத்து நாம் அந்த அனுபவத்தை நமக்கு தகுந்த அந்த கடவுள்கிட்ட அந்த அனுபவத்தை தந்த அந்த கடவுளுக்கு நாம் மிகவும் நன்றி சொல்லணும். நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அந்த கடவுள் கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்களுக்கு அந்த கல் கூட கண் கண்ட தெய்வமாக காட்சி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. உண்மையான பக்தியும் வேண்டுதல்களும் இருக்கக்கூடிய இடத்துல உண்மையான கண்ணீர் வரும் சமயத்தில் நாம் அந்த கடவுளை உணர்ந்தவர்களாக அங்கு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி கடவுளை உணரக்கூடிய அந்த தருணம் நமக்கு கிடைத்தது நாம தான் மிகப்பெரிய இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே நம்ம கோவிலுக்கு போகும்போது நம்மை அறியாமலே தானாக நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். இத்தனை நாளாக கிடைக்காத ஒரு அனுபவம் அந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் இந்த கண்ணீர் வருவதும். அதே போல் நம்ம மனதில் பல கஷ்டம் இருக்கும்போது அமைதியான அந்த சூழ்நிலையில் நாம் இருக்கும்போது நிச்சயமாக அந்த கடவுள் நம்ம அருகில் இருப்பார் அப்படிங்கிறது நம்ம மனம் உணரும். மன உளைச்சல் காரணமாக சில பேர் கோவிலுக்கு செல்ல விரும்புவாங்க. கடவுளை பார்த்து நாம் மனமுருகி வேண்டி வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் தீரும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதற்காக கோவிலுக்கு போகிறோம். அப்படி கோவிலுக்கு சென்று அல்லது வீட்டில் பூஜை அறையில் நாம் கடவுளை மனதார நினைத்து வேண்டும் போது கூட நம்ம கண்களில் இருந்து கண்ணீர் வரும். அதாவது வீட்டு பூஜை அறையில் நம்ம எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் நிம்மதியான நிலையில் அந்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் செஞ்சுட்டு இறைவன்கிட்ட முழு மனதார நம்மளுடைய கஷ்டங்களை சொல்லணும் அல்லது நான் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை அப்படின்னு நாம் உட்கார்ந்து சொல்லி அழும்போது தானாக அந்த கண்ணில் இருந்து கண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லலாம். கடவுள் நம்மக்கிட்ட ஒரு குறிப்பை கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த கண்ணீரின் மூலமாக சொல்லக்கூடிய அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நமக்கு பிடித்த கடவுளை நாம் வழிபடும்போது நமக்கு அறியாமல் கண்களில் கண்ணீர் வருவதை பார்த்தோம். கடவுள் நமக்கு ஏதோ நமக்கிட்ட சொல்ல வருகிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு குறிப்பாக தான் அந்த கண்ணீரை நாம் உணர்ந்துக்கணும். இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளை நாமே தீர்த்துக்கலாம். நம்மளுடைய வேண்டுதல்களை கடவுள் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற பொருளை எடுத்துக்கணும். கண்களில் இருந்து கண்ணீர் வரும் பொழுது பிரார்த்தனை நமக்கு வெற்றிகரமாக முடியுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இனி எல்லா பிரச்சனைகளும் நம்மை விட்டு விலகுகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தமாக கூட இந்த கண்களில் கண்ணீர் வரதை எடுத்துக்கலாம். மன சோர்வு அமைதியற்ற நிலையில் இருக்கும்போது கடவுளை அதிகமாக வேண்டணும் அப்படின்னா நிச்சயமாக இது போன்ற ஒரு உணர்வை நம்மளால் பெற முடியும். இந்த உணர்வு பல நாட்களுக்கு நமக்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் இது போன்ற ஒரு உணர்வை பெற்றிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் கடவுளை வணங்கும் போது கண்களில் எதனால் கண்ணீர் வருது, அப்படி வரக்கூடிய கண்ணீர் நமக்கு என்ன ஒரு புரிதலை ஏற்படுத்துது அப்படிங்கிற மிகவும் பயனுள்ள ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.